ஏமனில் உள்ள மீதமுள்ள படைகள் திரும்ப பெறப்படும் என்று ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் சார்பாக கப்பலில் அனுப்பி வைக்கப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் போர் தளவாடங்கள் மீது சவுதி அரேபியா வான்வழி தாக்குதலை நடத்திய நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் இப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேற்காசிய நாடான ஏமனில் கடந்த 10 ஆண்டுகளாகவே உள்நாட்டு போர் நடந்து வருகிறது. இந்த போரில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினரும் அரசு படைகளும் மோதி வருகின்றன. சவுதி அரேபியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் அரசு படைகளுக்கு ஆதரவாக உள்ளன. அதேபோல அரசு படைகளுக்கு உள்ளேயே தெற்கு இடைக்கால கவுன்சில் என்ற ஒரு பிரிவினைவாத குழு உருவாகியது. இவர்கள் தெற்கு ஏமனை தனி நாடாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்த குழுவுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் ஆதரவளித்து வருகிறது. தெற்கு இடைக்கால கவுன்சில் தலைமையிலான படைகளுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் சார்பில் ஆயுதங்கள் மற்றும் போர் தளவாடங்கள் அனுப்பி வைக்கப்பட்டது. அதனை கொண்டு வந்த கப்பல்கள் ஏமனின் முகல்லா துறைமுகத்தின் வெளியில் இருந்தன. அதனை சவுதி அரேபியா படைகள் குண்டு வீசி தாக்கி அழித்தது. அதன் பிறகு சவுதி அரேபியா தரப்பில் பொதுமக்களுக்கு பாதிப்பு வராத வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஐக்கிய அரபு அமீரகம் ஏமனுக்கு ஆயுதங்கள் அனுப்பிய குற்றச்சாட்டையும் மறுத்துவிட்டது. இதன் பின்பு ஏமனின் அரசு படைகள் அவசர நிலையை அறிவித்தன. ஏற்கனவே சவுதி அரேபியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையில் பதற்றம் அதிகரித்திருக்கிறது. இப்படியான சூழலில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருந்து வந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் ஐக்கிய அரபு அமீரக படைகள் 24 மணி நேரத்திற்குள் வெளியேறவும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலால் ஏற்பட்ட சேதம் குறித்த முழுமையான விவரம் வெளியாகவில்லை. செல்போனில் எடுக்கப்பட்ட காட்சிகள் மட்டுமே ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏமனில் உள்ள மீதமுள்ள படைகளை திரும்ப பெறுவதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. ஆனால் எப்போது அது திரும்ப பெறப்படும் என தெரிவிக்கப்படவில்லை. ஒருங்கிணைந்த ஏமன் வேண்டும் என்பதே ஏமனின் நிலைப்பாடாக இருக்கிறது. அதே நேரம் தெற்கு பகுதி தனிநாடாக இருக்க வேண்டும் என்பது ஐக்கிய அரபு அமீரகத்தின் விருப்பம். இப்படி சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஏமனில் ஹவுதிகளின் ஆதிக்கம் அதிகரித்துவிடக்கூடாது என்பதற்காக இரண்டு தரப்புமே இணைந்து செயல்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஆனால் இப்போது நேரடியாக ஐக்கிய அரபு அமீரக ஆதரவு பெற்ற பிரிவினை கும்பலை சவுதி தாக்கி இருக்கிறது. இதனால் ஹவுதிக்கு எதிரான செயல்பாடுகளே கடுமையாக பாதிக்கப்படும் என்று தெரிகிறது. Subscribe to One India and never miss an update.